ரமலான் என்று கூற வேண்டுமா, ரமலான் மாதம் என்று கூற வேண்டுமா என்பதும் எப்படியும் கூறலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் ரமலானில் நோன்பு நோற்றால் என்றும் ரமலானுக்கு முந்தி என்றும் ரமலான் மாதம் என்று கூறாமல் குறிப்பிட்டுள்ளனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நல்ல எண்ணத்துடனும் நோன்பு நோற்றல் அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவே எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அவர்கள் லைலத்துல் கதரில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் வணங்குகிறவரின் முன் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரமலானில் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கின்றவர்களின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தனர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் வாரி வாரி வழங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரமலானின் ஒவ்வொரு இரவும் ரமலான் முடியும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடம் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்மை சந்திக்கும் போது மலை காற்றை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்குவார்கள். பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோட்காதீர்கள், மறுபிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள். உங்களுக்கு மேகமூட்டம் தென்படுமானால் 30 நாள்களாக அதை கணித்துக் கொள்ளுங்கள்.